ஏட்டி மெதுவாதான் திங்க, அதிரசம் போய் தொண்டைக்குள்ள அடைச்சுக்கிடாம கொஞ்சம் மெதுவாதான் திங்க. நானா எடுத்து திங்க போறேன். அதிரசம் தான், அதுவும் அன்னி சுட்ட அதிரசம் வேற இல்லையே தெரியுமா? சாப்பிட சாப்பிட உள்ள இறங்கிக்கிட்டே இருக்கு. என்னமா ஒண்ணு இதுல ஒரு டேஸ்ட் அதிகமா இருக்குமா? செம்மையா இருக்கு. நீ ஒண்ணு எடுத்துக்கவே, அப்பதான் உனக்கு அந்த டேஸ்ட் பத்தி தெரியும். என்னடி சொல்ற? வா, அன்னி சுட்ட அதிரசம் அவ்வளோ அருமையா இருக்கா? நான் நல்லா இருக்காதுல்ல சாப்பிடாம உட்காந்துருந்தேன். எங்க கூட தின்னு வாப்போம். அம்மா, எனக்கு ஒரு மாதிரி தலையெல்லாம் அப்படியே சுட்டுதுமா. கொஞ்சமா தின்னணும், தின்னுக்கிட்டே இருந்தேன்னா அப்புறம் தலையை சுத்தமா என்ன பண்ணுமா? யோ ரோசா, என்னடி ஆச்சு? மயக்கமா வருது, நீ பிடிச்ச அடக்கணும் கீழே விழுந்துச்சேடி. என் மர்மாளே எத்தே நாத்துக்கு என்னாச்சுதே? கோபுரமே சாஞ்சு கிடக்கே, என்னாச்சுதே சொல்லுங்கதே. எத்தே என்னாச்சுதே நாத்துக்கு? மர்மாளே அதிரசம் நல்லா இருக்குன்னு விடாம வாயில வச்சு அடைச்சுக்கிட்டு இருந்தா அப்படியே புள்ள சாஞ்சிட்டா மர்மாளே. எத்தே என்னத்தை சொல்லுதீங்க? இது நான் எலி மருந்து போட்டு எலி சாவதுக்குள்ள வச்சிருந்தேன். அதை எப்படி எடுத்துட்டு வந்து தின்னா நம்ம நாத்துக்கு அந்த எலி மருந்து வாடக்கூடிய வரல. என்ன மர்மாவளே சொல்ற? எலி மருந்து போட்டு வச்சு நீ அடி சண்டாளி அதாங்கிட்டு ஓரமா வைக்க கூடாதா? இப்படி வச்சு என் மாவ தின்னு விட்டு பிடிச்ச ஆச்சுமே கிடக்காளேடி. இனி உடனே டாக்டருக்கு போன் பண்ணி இல்லைக்கு போய் டாக்டரை தூக்கி போட்டு பார்த்துட்டு திரும்ப என் மாவளே என்னவா? ஐயோ, ஒரு மணி நேரத்திற்கு பிறகு மர்மோளே டாக்டர் என்ன சொன்னாங்க? ஏத்தே அது நாத்துக்கு ரொம்ப விஷமெல்லாம் ஏறலையாத்தே. ஏன்னா என்ன அதிர்ச்சின்னு தெரியல. டாக்டர் சொன்னாரு உடம்பு பூரா விஷம் அவங்களுக்கு ஏற்கனவே இருக்கும் போல. அதனால இந்த எலி மருந்து உள்ளேலாம் ரொம்ப போகல, போயிருந்தாங்கன்னா ஆள் அவுட் ஆயிப்பாங்க. அதனால சும்மா ஒரு மாத்திரை மட்டும் கொடுத்துருக்கேன், அதை சாப்பிட சொல்லுங்க, ஒன்றும் செய்யாதுன்னு சொல்லியிருக்காங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு மாத்திரை, சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு மாத்திரை மட்டும் போட்டா போதுமா? சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிடணும்னு சொன்னால அந்த மாத்திரையை கொடுங்க. ஏ நாத்து, எதுக்கு மாத்திரை எதுக்கு தூக்கி முன்னால போட்டா? அண்ணி டாக்டர் தான நீ சொன்னாங்க சாப்பிடுறதுக்கு முன்னால மாத்திரையை போடணும்னு, அந்த முன்னால போட்டே. ஏய், அப்ப சாப்பிடுறதுக்கு பின்னாடி போடுற மாத்திரை எப்படி போடுறா? என்ன போடுவாரு அத்தாளுக்கும் அவளுக்கும். மூச்சு அரைக்க தூக்கிட்டு போய் ஊசியா போட்டு வந்து மாத்திரையை வாங்கி கொடுத்தா அதை முன்னால போடுவேன் பின்னால போடுவேங்குதா. வெளியில என்ன பண்ணுது, என்னதான் சமாளிக்க போறேன்னு எனக்கே தெரியல. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? அப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு வீடியோவில் நாங்கள் வந்து சந்திக்கிறோம். எப்பவுமே உங்களோட ஆதரவை கொடுத்துட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களால் தான் நாங்கள் வளர்ந்துட்டு வரோம். உங்களுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.